ஒழுங்கா பாடாண்டி. ஒழுங்கு தானே படுத்துருக்கேன். நெழுந்துட்டே வரிய எதுக்கு கீழே எடுப்படு. ஏழாங்க தொட்டிலே படுத்துருக்கான். கீழே எடுத்துருவான் ஓட்ட தானமா கேட்கேன். அக்கா கொண்டுட்டே வரல. நீயா தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல. மணி என்ன தெரில. தூங்குங்க. உங்கள் பொண்ணெல்லாம் போய் தூக்கிட முடியாது. இப்போ மணி என்ன ஆகுது? எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. கதை தட்ட முடியுமா? சரி. பாப்பா அழுதலோ? மாமா 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 எந்திரிங்க மாமா. என்னாச்சுமா பாடு? யாரோ கூப்பிட்டாங்க. அக்கா கொடுத்தலான்னு தெரில. பாப்பா முழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் தூக்கிட்டு வாங்க மாமா. நீ போய் தூக்கிட்டு வாங்க. நான் ஒத்தில கீழே போவேன். நான் போகல. மச்சா தூங்கல ரூம்ல. சரி போய் தூக்கிட்டு வரேன். எந்திரி. நான் வரல. நான் தூங்க போகிறேன். தூங்கு. கையில் படுத்துக்கிறதா நான் எப்படி போக முடியும் சொல்லு. ஏன் மாமா இப்படி பண்ணிட்டீங்க? பாப்பா வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் படுத்துக்காகும். எந்திரி. நல்லா தூங்கல. நந்தினி சமியா நீயா? ஆமா மச்சான். என்னாச்சுமா இந்நேரம் வந்து எழுப்புறேன்? மனம் எங்க? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கினா என்ன அவனை எழுப்ப வேண்டியதானே? என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? மச்சான் ஒரு பிரச்சனையும் இல்லை. நந்தினி எங்க? ஒரு பிரச்சனை இல்லையா? அப்போ ஏமா இந்நேரம் வந்து கூப்பிட்றேன்? மச்சான் மணி 6 ஆயிடுச்சு. அதான் நந்தினி எந்திரிச்சிடல. அண்ணன் நந்தினி எல்லாரும் வேலைக்கு போகணும்ல, அதான் சமையல் பண்ண வரலன்னு கேட்க. நான் மணி பார்க்கல. தூங்கிட்டு இருந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? டிஸ்டர்ப் பண்ணல. நீ கூப்பிட்டோன்னே அவன் ரியா அழுதா போலுக்க. அதான் போய் தூக்கிட்டு வாங்கண்ணா. அதான் என்ன சொன்னேன். ரியா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மச்சான். நீ ஏசங்கம்மா? 2 பேரும் அண்ணா கூட தூங்கிட்டு இருக்காங்க. ஏசனை எடுத்து தூக்கிட்டு போலையா நீ? இப்போ ரியா கூட தான் தூங்கணும் வரமாட்டேன்ட்டு ஒரு அழுவை. அதான் அப்புறம் அண்ணன் தூங்கிட்டுமா 2 பேரும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் நம்பிக்கையிலே ரியா கூட தூங்கினால, அதான் எனக்கு வரமாட்டேன்ட்டான். சரிம்மா. மச்சான் மணி நானும் சமையல் பண்ணட்டுமா? நந்தினி வரல. நந்தினி ஏன் நந்தினி? ஏன் நந்தினி? ஏன் நந்தினி? இப்படிலாம் கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டலாம். சேட்டையை பற்றியா? அப்படி தூங்கல. சாமியை கூப்பிட்ற பாரு. நாளை ஏஞ்சி வரல. நீங்கள் போய் தூக்கிட்டு வாங்க. சௌமியா தான் வந்திருக்கேன். ரியா தூங்கிட்டு இருக்கலாம். அவனே சமையல் பண்ண கூப்பிட்றேன். எஞ்சி போ. போய் சொல்லாங்க. நான் வர மாட்டேன். போய் தூக்கிட்டு வாங்க. சரி சேட்டை தானே. எழுந்திரிச்சு வாடி. நந்தினி ஐயோ மைனி தான் வந்திருக்காங்க. என்னாச்சு நீங்கள் வந்திருக்கீங்க? மணி என்ன அண்ணன் வேலைக்கு போகலாம், சமையல் பண்ணாண்டா. மணி என்ன? மணி 6 தாண்டிட்டு. நைட்டு மச்சான் ஒன்றதானே சமையல் பண்ண சொல்லிச்சு. அதான் இன்னும் வர காணுமேனு எழுப்ப வந்தேன். வந்தே இல்லை நாங்கள் பண்ணணுமா என்னது. சௌமியா நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. நேற்று நான் இவ்வளோ சமையல் பண்ண சொன்னதுக்கு காரணம் வேற. புரியுதா? மற்றபடி உங்களை நான் ஒன்றும் சொல்லலை. அங்கே எப்படியும் அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் நேற்று மேடம் வேலைக்கு போகல. அதான் சாப்பிட்ட சாப்பாடுக்கு வேலை செய்யணும்ல. அதான் அவளை பண்ண சொன்னேன். நீங்கள் பண்ண வேண்டியதானம்மா. இதனைக்காக தான் வீடு கட்டணும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு வச்சுட்டு அவட்ட கேட்டதான் எல்லாம் பண்ணணும்னு கிடையாது. புரியுதா? நம்ம எல்லாத்துக்கும் தான் வீடு. அது நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னா அவைய 2 இடத்துக்காக சொன்னேன். புரியணும். இது உன்னோட வீடு தான். புரியுதா? மனசில் வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருக்கலாமா? அப்புறம் மறுபடியும் இவட பிரச்சனை பண்ணக்கூடாதுலாம். நீ வெளியே போய் சொல்லக்கூடாதுலாம். இதெல்லாம் வேறு கோல்டாக பேசணும்ல. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரியா? அந்த வீட்டில் எப்படி இருந்தீங்க? மும்பையில் எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி தான் இங்கே இருக்கணும். சரியா? நம்ம வீடு தான். அதாவது வேலை செய்கிறதுக்காக சொல்லலை, எல்லாத்துக்குமே. புரியுதா? உனக்கே தெரியும்ல. அவள் இருக்கும்போது அவள் தான் என்னை கவனிச்சுக்கணும். கவனிச்சே பழகிட்டாலாம். நேற்று 2 நாள் சமையல் பண்ணவே இல்லைவா? அதான் நைட் எவ்வளோ பண்ண சொன்னேன் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால. மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் சமையல் பண்ணி நான் சாப்பிட்டதே கிடையாதா? சரி மச்சான். சரி காப்பி எடுத்துட்டவா? காய் போட்டிங்களா? போட்டாச்சு மச்சான். சரி நீங்கள் எல்லோரும் குடிங்க. நான் பிற குடிக்கேன். சரியா? தூங்கி எழுந்துச்சு வரேன். சரி மச்சான். இதில் வரையா எப்படி? வேலைக்கு போயா லீவா? லீவ் போடுதாங்க கேட்க மாட்டேங்குது. வேலைக்கு போய் சொல்லுது. அட ஃப்ராடு. நேற்று என்னடி சொன்னேன் நான் உன்ட்ட? என்ன சொன்னீங்க? எனக்கு ஒன்றா லீவ் போட்டுமே. நைட் நாங்கள் கிளம்பிடுவோம்ல. ஏன் சொன்னியா நீ வேறு? அது சும்மா ஃப்ராடு விட்டுட்டுருக்கேன். நைட் சொன்னேன் நாளைக்கு வெளியே எங்கேயாச்சும் போயிட்டுருவோம் அப்படின்ட்டு. நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னதே வரலாம். நந்தினி ஏன் நந்தினி? மச்சாக்கி தான் வேலை வந்தால் தொடர்ந்து லீவ் போட சொன்னால் எப்படி லீவ் கொடுப்பாங்க? மாதத்துக்கு ஒரு டைம் வராங்களா? அப்போ 2 நாள் லீவ் போட்டால் ஒன்றும் தெரியாது. வெளியே கூட்டு போகலாம்ல. கூட்டு போலையா? அவளுக்கு ஒரு வேலை இல்லை. சும்மா செஞ்சுட்டு இருக்கா. லீவ் போடுங்க. ரொம்ப சீன் போட்டுட்ருக்கா. வேலைக்கு போட்டோம். நம்ம எல்லோரும் வெளியே போய்ட்டுறோம். சரியா? புது டிக்கெட்டு பால் காய்ச்சி வச்சுலாம். எங்கே போகணும் யோசிச்சு வைங்க. கேமாக வரைச்சி வைக்கேன். இவ்வளோ விட்டுட்டு போய் கூப்பிட்டு வரேன்னா என்ஜாய் பண்ணுறோம். காலையிலேவா? யாரை வர சொல்லியிருக்கீங்க? சொல்லும் போது காது கேடிச்சிலாம். அப்படியே ஒரு தங்கச்சியும் சேர்த்து கூப்பிட்டு போகலாம் முடிவு பண்ணிடுச்சு. என்னதான் பேச மாட்டலாங்கிட்ட? யார் சொல்ல என்கிட்ட பேச மாட்டாங்க? அதெல்லாம் என்கிட்ட பேசல. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. அப்புறம் எதுக்கு நான் உனக்கு இங்கே வீடு கட்டி இருந்திருக்கேன்? உன்னை இங்கேயே வச்சுட்டு வந்து தங்கச்சி மும்பை கூப்பிட்டு போகலான்னு. இந்திய பின்னாடியே சுற்றிட்டு அலைஞ்சா இப்போ சரிப்பட்டு வர மாட்டக்கா. ஒரே சண்டை போட்டு தான் தேனு. மாமா சந்தோஷமாக பார்த்துக்கவே மாட்டக்கா. ரொம்ப டீலில் விடுதா அப்படி சொன்னேன். சரி மாமா நான் பார்த்துக்கிறேன் உங்களான்னு சொல்லிட்டா. இங்கேருந்து வேலைக்கு போ. நான் தேனை கூப்பிட்டு போகிறேன். சரியா?
அவள் எங்கள் அக்கா மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மாமான்னு சொல்லியிருக்கேன். என்கிட்ட கேட்டல சுதாகர் பொண்டாட்டி எப்படி கூப்பிட்டு வந்தோம் ஓடி வந்தவளன்னு. நைட் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீ ரெடியாக இருந்துக்கோ பார்க்க. மச்சான் காலையில் வெறுப்பேற்றதுங்க மாமா. அப்போ போய் சமையல் பண்ண ஓடு. முடியாது. எதுக்கு முடியாது? சாமி அப்போ நான் சொன்னேன் சரி தானே தன்னிட்ட உங்கள் அக்கா என்னை பார்த்துக்க மாட்டேக்கான்னு சொல்லிட்டு கரெக்டு தானே. சமையல் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேக்கா. இவன் தான் சொன்னான் வந்தன்னைக்கு ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு. இல்லை ரொம்ப நாள் ஆகிட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு நான் சமையல் பண்ணி தந்து நான் சமையல் பண்ணி தரேன் 2 நாள் தானே இருப்பேன்னு சொன்னது யார்? நவுலு. நான் ஏமா போய் கூப்பிட்டு வரேன். அப்படி தேனி கிளம்பிட்டா நான் காலேஜில் கூப்பிட்டு வரேன். சாமி மகேஷை சொல்லி இன்றைக்கி நான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு. சரியா? நான் அங்கே ஏர்போர்ட் வரை போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ரொம்ப டீலில் விடுதல அதுதான். இங்கே வந்து அவன் தங்கச்சி அங்கே ஹேமா இருக்கல. நீ உன் வேலையே பார்த்துருக்கடா. நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நான் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன். ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு எப்போ வருவேன்? அது நான் வந்து துவைச்சிக்கிறேன். ட்ரெஸ் எதுவும் துவைக்காத, நாங்கள் துவைச்சி போடுறோம். நீ குளிச்சுட்டு வா. சாமி நீ சும்மா இருக்கணும் புரியுதா? அவள் துவைப்பா. என் ட்ரெஸ்லாம் யாரும் துவைக்க கூட சொல்லிட்டேன். அவள் தான் துவைக்கணும். சரி ஏன் வச்சு அப்படி பண்ணுறீங்க? நந்தினி இல்லைன்னா நாங்கள் தான் துவைக்கணும். இப்போ இருக்கல்ல ட்ரெஸ்ஸை துவைச்சி போடாமல் போட்டோம். அதுக்கப்புறம்லாம் இருக்கு இவளுக்கு. சரி நந்தினி கோவப்பட போகிறேன். நீங்கள் போய் ரெடி பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னாச்சு மிஸ்ஸஸ்க்கு? குளிக்க பிள்ளையா? சமையல் பண்ணி தரலையா? சமையல் பண்ணுறேன். அக்கா மணி இருக்காங்களா சப்போர்ட் பண்ணுறதுக்கு? டைம் ஆகாது. அதனால் சரி போய் குளிக்கப்பா. நான் தூங்குறேன். தூங்க போகிறீங்களா? அப்போ என்னை யார் கொண்டு விடுவா? பாலா வரேன் இருக்கேன். டென்ஷன் படுத்தாங்க மாமா. நேரம் இருக்கலடி அது தூங்குறேன். ரெடி ஆகிட்டு எழுப்புவேன். காஃபி வேணும் தந்தால் குடிச்சிட்டு தூங்குவேன். இப்போ மைனி கேட்டாங்கல்ல, வேண்டாம் தானே சொன்னீங்க? இப்போ தோணுது. சாமியை கால் பண்ணி கொண்டு வர சொல்லுங்கள். நீங்கள் போய் குளிக்க போங்க. நான் இப்போ குளிக்கல. சாமியிட்ட குளிச்சுட்டு வரேன்னு சொன்னலாம். இப்போ சமையல் பண்ணுவேன். இது 1 மணி நேரத்தில் சமையல் பண்ணிடலாம். மச்சான் கிளம்புறதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன். சரி பண்ணி கொடுத்தாச்சிருக்கோம். சரி எப்பவுமே சமையல் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? யாருக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஏமா வச்சு பேசுறீங்கன்னு. பேச மாட்டேன்னா பேசாமல் இருக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டோம்ல. அவளை பற்றி பேசுனது நீ சரியா இருக்க. நான் என்ன சரியா இல்லை? சரி பேசலப்பா விடு. மாமா. ம் மாமா. சொல்லு. மாமா. சினுங்காத வேலைக்கு போயிட்டு வா. நான் இன்னைக்கே ஊருக்கு போகிறேன். எதுக்கு மாமா அப்படி பண்ணுறீங்க? எதுக்கு சின்னதே எனக்கு தெரியுது. அதை நான் சும்மா கட்டல் பண்ணிட்டு இருந்தேன். எப்போதும் என் நந்தினி இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். அவ்வளோ தவிர என்னை யாராலும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. புரியுதா? எனக்கு லீவ் போட்டான். தொடர்ந்து லீவ் போடுறேன்னு நீ லீவ் தர மாட்டாருன்னு அங்கே கூட்டு போகிறாங்களா? அப்புறம் என்ன? ஏன் நந்தினி இப்படி பண்ணுறா? நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்க? இப்போ சொன்னல நந்தினி நீ எயிட் சின்னிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்ட்டு. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொன்னேன் என்னைட்டு இல்லை விடுதானே. அதான் சொல்லிட்டலாம். நான் யார் கூட இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துக்கிட மாட்டேன். புரியுதா? என் நந்தினி இருந்தால் மட்டும்தான். நந்தினியால் மட்டும்தான் என்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் எல்லா விஷயத்துலையும். எத்தனை தடவை சொல்லியாச்சு. ஐ லவ் யூ குட்டிமா. ஐ லவ் யூ தம்மா. என்னாச்சு பிரின்சஸ் அமைதியாக இருக்கீங்களா? ஐ லவ் யூமா. நந்தினிமா. நந்தினிமா. சொல்லுங்க மாமா. நீ தான் சொல்லணும். நான் ஒன்று கேட்கட்டா? அடி வாங்க போகிறேன் கேட்காட்டான்னு கேட்டுட்டு. என்னாச்சுமா? மாதத்துக்கு ஒரு டைம் வரீங்க மாமா, 2 நாள் இருந்துட்டு போகிறீங்க, சந்தோஷம்தான். நீங்கள் இல்லாதப்போ நான் தனியாக தானே இருக்கேன். அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க மாமா. கொஞ்சம் பொறுமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டும். இன்னும் நாங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் எப்படினாலும் வேலைக்கு போயிடுவீங்களா? நான் பகல் தனியாக தானே இருக்கணும். எனக்கு நீங்கள் எப்போதும் வேணும். புரியுது மேடம். எயிட் சின்னிக்குதுங்கன்னு யாரும் பிடிவாதம் பிடிக்கா? நானா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுவாங்க. ம். ஆனால் அது நம்ம கையில் இல்லைல்லாம். ட்ரை பண்ணுறீங்களா? சரி. சரி உங்கள் விருப்பம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை மாதிரி தான் வேணும். என்னடி பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்? இதெல்லாம் எப்படிடி? ஏன் ஒன்று மாதிரி இருந்தால் வேண்டாமா? வேண்டாம். நீ சரி இல்லடி. பைத்தியம் முத்தி வேலை இதை பைத்தியம் அந்தளவுக்கு என்ன லவ் பண்ணுறேன். மாதம் ஒரு டைம் உன்னை பார்க்க வரேன். 2 நாள் தங்கிட்டு தானே போகிறேன். அதுக்கப்புறம் இடையில நீ பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட நான் உடனே வரதானே செய்தேன். அப்புறம் என்னடி என்னே மாதிரி குழந்தை வேணா இப்படி வேணும். ஏன்டி இப்படி பண்ணுற? நான் ஏற்கனவே உன் மேலே பைத்தியமாக தான் அலைகிறேன். ஏற்கனவே நீ கூப்பிட்டா நான் வேலையெல்லாம் தூக்கி போட்டு ஓடி வந்துடுறேன். இப்போ நீ இப்படியெல்லாம் பண்ணனா என்ன நீ தாண்டி இப்போ வேலை பார்ப்பேன். நல்ல வேலைடி நான் உன்னை லவ் பண்ணேன். நீ உன் பக்கம் இழுத்துட்ட. இல்லைன்னு வச்சுக்கோ, அம்மாவோ இல்லை மாமாவோ கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ என்ன நீடியே இருந்திருப்பேன். என்ன பண்ணிப்போமோ தெரியாதான். நீங்கள் ஃபாரின் போயிட்டு வரும்போது அவன் பிளாக்மெயில் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு ஞாபகம் இருக்கா? சரிம்மாவா. எவ்வளோ நேரம் தான் கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பேன். தலைப்பிள்ளையா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. தூக்கம் வருது. தூங்கட்டேன். கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொன்னதுக்கு அந்த சீனு வராட்டா இருங்க. எங்கள் அண்ணன் இருக்கான், எங்கள் அண்ணனோட விடுவான். எனக்கு ரொம்ப நல்லது தான். உங்கள் அண்ணனை கூப்பிட்டு போ.
உடனே முடிச்சிட்டானா இல்லை தூங்குறானான்னு தெரில. இரு கால் பண்ணி சொல்கிறேன். சரி இருக்கட்டும், சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் கொண்டு விடுவான், நான் போவேன். போன்னு தான் சொல்கிறேன். இதில் ஒன்றும் குறைச்சல கிடையாது. சரி ஏய்க்கு எப்படி சிங்கிள் விட்ருக்க? சும்மா தான். உங்கள் பேங்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வரலையா? அன்றைக்கி லீவ் போட்டிருக்காங்களா என்ன? ஏன் அப்படி கேட்குங்க? அதெல்லாம் நீ க்ளீன் பண்ணலான்னு சரியா சிங்கிளில் விட்டு போறியான்னு கேட்டேன். நான் என்ன அந்த வேலைக்கே போயிட்டுருக்கேன்? இல்லை இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வேறு வேலை பார்க்க போகிறேன்னு நினச்சேன். உங்களுக்கு என்னாச்சு? எந்திரிச்சதுலேருந்து என்னை டென்ஷன் படுத்திட்டே இருக்கீங்க. டென்ஷன் ஆன மாதிரியா நீ இருக்கு? வேறு எப்படி தெரியுது? ஃபேஷன் ஷோவில் வாக்கிங் போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நீ ரெடியாக நிற்க போறியா? நான் எங்கேயும் எதுக்கு மாமா? இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க மேடம்? இப்போ எதுக்கு? நான் கேட்கவே இல்லையே. என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், சும்மா தான். என்கிட்ட கேட்டீங்க, நீங்கள் எப்போ தந்தீங்க? சரி ஒழுங்கா கட்டு. இது நல்லா தானே மாமா இருக்கு. கெட்டுன்னு சொன்னேன், ஒழுங்கா கட்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். நீ என் கூட வெளியில் வந்தனா நீ சிங்கிளாக விட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்கள் அண்ணன் யாராவது கூடயும் போனேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ தனியாக போகும்போது இப்படி போகக்கூடாது, வேலைக்கு இப்படி போகக்கூடாது. ஓ இது சிங்கிளாக விட்டு நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அழகாதாம்மா இருக்கீங்க. எப்படி சொல்கிறீங்க? நந்தினி நீ வர சரியில்லை நந்தினி. ஏன் மாமா? ஃபஸ்ட்டு நீ ட்ரெஸ்ஸை தான் கேட்பேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்பேன். இப்போ நான் அழகாக இருக்கேனான்னு கேட்க பவி தான் ஒன்று போட்டு பாடப்படுத்துவேன். ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டேன்னா ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்கனாடா சொல்லுடாம்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா உனக்கே தெரிஞ்சு வச்சு நீ அழகா இல்லைன்னு என்ன அதெல்லாம் என்கிட்ட கேட்க டவுட்டே வேண்டாம். என் முன்னாடி எப்பவும் அழகு தான். சரியா? வேலைக்கு போயிருவியா? ஏக்கு எப்படி கேட்குங்க? உன் பாடு படுத்துக்கிட்டு என்ன நேரம் இல்லையா? மாமா இருக்க பையமே காரில் கொண்டு விடும். உங்கள் அண்ணனை கூப்பிட்டு போவேன்னு சொன்னேன். சரிண்ணா நீங்களும் வாங்க. வரணுமா? அப்புறம் நானே தான் கூட்டி கொண்டு விட்டு வருவேனே. அவனே எதுக்கு கூப்பிட்டு போய் சொன்னேன்? லீவ் போட்டா என்னை வச்சு செய்துக்கா ஓடிடு இடத்த கழிவுன்னு. இங்கே எதுக்கு இப்படி சொல்லுறீங்க? சரி இல்லை நீ ஒரு மார்க்கமாக தலை இதை கிளம்பு. நான் அதுக்காக லீவ் போட்டான்னு கேட்க நினச்சிங்களா? இல்லடி. அப்புறம் ஏக்கு அப்படி சொல்லுறீங்க? வெளியே போய்ட்டுருமான்னு கேட்டிங்களா? அதான் மைண்ட்டு சொன்னியல்ல நம்ம வெளியே போய்ட்டுருவோன்னு. அதான் என்ன விட்டுட்டு போவீங்களா? அதான் நானும் வரலான்னு. சண்டைக்கு நம்ம மட்டும் வெளியே போவேன். உங்கள் அண்ணன் மைனி எல்லாம் கிளம்பிடுவாங்களா நைட்டு? அதான் பால் காய்ச்சி வச்சு வெளியே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிட்டு வரேன். நம்ம தனியாக போவோம். கூப்பிட்டு போகிறப்ப தாய் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நம்ம தனியாக போன மாதிரி தானே இருக்கும். ஆமாம் கூப்பிட்டு போமா? தேவையில்லாமல் பேசாதீங்க காலையில். சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்? லீவ் போடுன்னு வேண்டாம் நான் வேலைக்கு போகிறேன்னு. இப்போ என்னடா லீவ் போடுதான் இங்கே லீவ் தருவானா? ஆமாம் தர மாட்டார்லாம். லாங் லீவ் தரேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் சேர்ந்து போவோம். உனக்கு லீவ் இருக்க அன்னைக்கு பார்த்து போவோம். சரியா? போ டைம் ஆகுதுல. சரி கிட்டு கிளம்பு. சரி. பாப்பா இன்னும் தூங்கிச்சுதா? பார்த்தே இல்லையா? அவன் இப்போ முழிச்சான், பால் கொடுத்து தூங்கிட்டான். பிறகு எந்திப்பா சாப்பாடு கொடுங்க. தூங்கிட்டு வந்தேங்க. அவள் அண்ணன் கூட தூங்கிட்டு போகிறான். சாப்பிட்டியா? சரி போ டைம் ஆகுது கிளம்பு. இப்போ ஓகேவா? ஓகே சூப்பர். போயிட்டு வாங்க. எங்கே வாங்க? உங்கள் அண்ணனை கூட்டு போன தெரியும். ஒரு நிமிஷம் இரு. சொல்லுடா. என்ன பண்ணுற? தூங்கிட்டே இருக்கேன். தூங்கலாம் படுத்துருக்கேன். சரி போ உன் தங்கச்சி கூட கூப்பிட்டோம். இங்கே யார? இங்கே எந்த தங்கச்சி இருக்கா? அவள் என்னையா கூட்டு போச்சுன்னா இன்னைக்கு ஐயா அண்ணன் இருக்கானா, அதனால நான் வரதெல்லாம் அவன் அண்ணனை கூட்டு போய் சொல்லுவாளாம். அதான் கூப்பிட்டு போ அண்ணன். கூப்பிட்டு போ. அதான் கேட்கேன் என்னையா கூட்டு போச்சுன்னா நீ யாரு? டென்ஷன் படுத்தா தர. இன்னைக்கு ஏன் நீ போக மாட்டாங்க? நீங்கள் தான் இருக்கீலடா கூட விட்டுட்டு வாங்களேன். நைட்டு தூங்கலடா. தூங்கலான்னு பார்த்தேன். நீ இவ்வளோ தான் தூங்க விடாம மாட்டான். எப்போ இருந்துச்சா? காலையில் எந்திக்கல. சாமியை சமையல் பண்ண வந்து எழுப்புனேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குதேன்னே. நீ ரெடி ஆகிட்டு அப்புறம் எழுப்புனேன். தூங்க விட மாட்டக்கா. தூங்காதீங்கன்ட்டான். முடிச்சே உட்காந்துருக்கேன். ஐயா தூங்குறடா. அதான் தூங்கலான்னு பார்த்தேன். வாரம் நல்லா உங்கள் அண்ணன் கொண்டு கொடுத்தான். புரியுமா? இங்கே சொன்னதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். கொண்டு விட்றீங்களா இல்லையா? இங்கே எதுக்கு இப்போ கிளம்பியிருக்கீங்க? நான் எப்போ முறை கிளம்பிட்டேன். உங்கள் அண்ணன் 2 இருக்குன்னு ஞாபகமே இல்லை. வாழை கூட்டு போவேன். போ சாயந்தரம் வரேன். கார் ஓட்ட வேண்டாம். என் கூட வர முடியுமா முடியாதா? நான் கூட வரணும்னா அப்புறம் ஏன் அவனை கூட்டு போய் சொல்லுதேன்? அப்படின்னா நானே அவனை கூட்டி கொண்டு விடுவேன். ட்ரை பண்ணதுக்கு அவன் வேறையா? மறைக்காத போ. லாஸ்ட்டாக முடியுமா முடியாதா? நாளைக்கு உங்கள் அண்ணன் இருக்க மாட்டான். நான் தானே கூப்பிட்டு போவேன். இன்றைக்கி ஒரு நாள் போய்ட்டு வா. எங்கள் அம்மா சொன்னது உண்மை தான். அதுக்கு தானே என்னை இங்கேருந்து வேலை பாருங்க. உன்னை கூட்டி கொண்டு விடணும், ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரணும். இல்லை என் மேலே கோவப்படாங்க சொல்லிட்டேன். ஏங்க அப்படி சொல்லுதேன்? நான் சொல்லாமல் செஞ்சால் உங்களுக்கு கோவம் வரும். நான் சொல்லிகிட்டே செய்கிறேன். இனிமேல் என்னை கூட்டிகிட்டு போக வேண்டாம். ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வர வேண்டாம். சரிங்களா? நான் பஸ்ஸில் போய்ட்டு பஸ்ஸில் வந்துடுவேன். இப்போ நான் நடந்து போனேன்னா பஸ்ஸை பிடிக்க முடியாது. நேரம் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி மட்டும் டாக்ஸியில் போயிடுறேன் புக் பண்ணி. இல்லைன்னா ஆட்டோ இருந்தால் ஆட்டோவில் போயிடுறேன். சரி வரேன். இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? 5 நிமிஷத்தில் நீ மென்டல் ஆகிட்டியா? நான் மண்டலாகவே எடுத்துகிட்டு போகிறேன். அடிச்சு விடுவேன். கோவப்படுத்தினேன்னா சொல்லிட்டேன். உங்கள் அண்ணனை தானே கொண்டு விட சொன்னேன். பலா கிளம்பிட்டியா? காரெல்லாம்னு சொல்லு. முதல்ல கிளம்பு தானே சொல்லிட்டு இருக்கேன். நேரம் ஆகுதுல அவளுக்கு. சரி கார் தவிர்த்து இருக்க சொல்லு. கார் கீழே கொடுத்து விடு. போ சாவி எடுத்துட்டு போ. கார் போ. உங்கள் அண்ணா வருவான். வேண்டாம். யாரும் என்னை கொண்டு விட வேண்டாம். சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கன்ஃபார்மாக கேட்க மாட்டேன். என்ன சொல்கிறது?
கேட்க மாட்டேன். சரி கேட்காண்டா, நான் இனிமேல் எதுவும் உன்ட்ட சொல்ல மாட்டேன் சரியா? உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் சரியா? டெய்லி ஒரு டைம் மட்டும் நீ என்கிட்ட சண்டை போடணும், நான் உன்னை சமாதானப்படுத்தணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான், புரியுதா? இல்லைன்னா அந்த நாள் எனக்கு நல்லா இருக்காது. அது எப்போத்துலேருந்துன்னா நான் வந்தேன்ல அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சதில்ல, அன்னையிலேருந்து அது பழகிருச்சு எனக்கு. அது ஏன்னு உனக்கே தெரியும். நீ ஏதாச்சும் என்கிட்ட கேட்பேன், நான் கரெக்டான பதில் கொடுக்க மாட்டேன், உடனே உனக்கு கோபம் வந்துடும். நான் திரும்ப உன்னை சமாதானப்படுத்துவேன், ஏன்னா என்னால் பேசாமல் இருக்க முடியாதுல்ல வந்துட்டு. அதனால் அது அப்படியே இப்போ பழக்கமாயிடுச்சு. அதான் தெரியுமா இப்போ என்ன? ஒன்று நான் தனியாக கூட்டி போய் விடணும், அப்படி இல்லைன்னா உங்கள் அண்ணன் வந்தாலும் நான் அவங்க கூட வரணும், அப்படி தானே? அதுக்கு தானே இவ்வளோ கோபம்? ஆ, கோவப்படுவேன்ட்டு சொல்லிட்டு செய்கிறேன். நான் பஸ்ஸில் போவேன் இல்லைன்னா டாக்ஸியில் போவேன்ட்டு சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்கிறேன். நீயே சொல்லுங்கன்னு சொன்னாலும் நான் சொல்கிறதுக்கு இருக்க மாட்டேன் சரியா? அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க, எதுக்கு அப்படி சொன்னீங்க? நானே கேட்டாலும் சொல்லதுக்கு இருக்க மாட்டேன். இங்கே இருந்தால் தானே கேட்பாங்க, நான் சொல்லணும். நான் இங்கே இருக்க மாட்டேன், கிளம்புறேன். எங்கே? எங்கேயோ என் பிள்ளையும் கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். பாப்பாளையாக்கு தூக்கிட்டு போகிறீங்க? அவள் என் பொண்ணு, நான் தூக்கிட்டு போவேன். இப்போ எங்கே தூக்கிட்டு போகிறீங்க அவளை? என் கண்ணு முன்னாடி நம்ம வராத எடுத்து கழிக்கணும். நான் போனதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் வந்து இருந்துக்கா சரியா? எனக்கு புரியவே இல்லை. பாப்பாவை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி என்னை வர வேண்டாம்னு சொல்கிறீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் என்னை இந்த வீட்டில் வந்து இருக்க சொல்கிறீங்க. இந்த வீடு நான் உனக்காக மட்டும்தான் கட்டினேன், புரியுதா? அதனால தான் ஒன்று நான் இங்கே இருக்க சொல்கிறேன். இருக்கிறது இருக்காதது உன்னோட விருப்பம். அப்புறம் என் பொண்ணு இங்கே இருந்தேன்னா என் பொண்ணுக்காக நான் மாதம் மாதம் வர வேண்டியது இருக்குது பார்க்கறதுக்கு. என் பொண்ணை நான் கூப்பிட்டு போயிட்டேன்னா இங்கே வர வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது சரியா? ஏன்னா இங்கே யாரும் எனக்கு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், என் பொண்ணை தூக்கிட்டு போகிறேன். ஏன் நான் பாப்பா ஒழுங்காக பார்த்துக்கலையா? நான் பார்த்துக்கலன்னு சொல்லவே இல்லையே. என் பொண்ணு எங்கேயாவது நான் என் பொண்ணை பார்க்க வர வேண்டியது இருக்குன்னு தான் சொன்னேன். என் பொண்ணு என் கூட இருந்தால் நான் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதை தான் சொல்கிறேன். பாப்பா பார்க்க தான் வந்தீங்களா? என்னையே பார்க்க வரலையா? நான் தான் அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? நான் போயிட்டு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிவிடுதேன், சைன் பண்ணி அனுப்பிவிட்ரு சரியா? என்ன பேப்பரு? டிவோர்ஸ் பேப்பர். வேறு என்ன? என்ன டிவோர்ஸ் பண்ணுறீங்களா? அப்போ தான் நீ ரிலாக்ஸாக இருப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏதாச்சும் பண்ணணும்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு யோசிப்பேன். நான் சரின்னு சொல்லுவேனா வேண்டான்னு சொல்லுவேனான்னு யோசிக்கணும். அப்புறம் நான் பிடிக்கலன்னு சொன்னால் உனக்கு கோவம் வரும். அப்புறம் எனக்கு பிடிக்காத பண்ணால் எனக்கும் கோவம் வரும். அதெல்லாம் எதுக்கு சரியா? பதில் சொல்லிட்டு போ, ஓகேவா? அனுப்பி விடுங்க, நான் கையெழுத்து போட்டு அனுப்பி வைக்கேன். இனி பார்த்து பதில் சொல்லு. சம்மதம் தானே? சம்மதம் சொல்லிட்டேன்ல. என் முகத்தை பார்த்து பதில் சொல்லு. எனக்கு சம்மதம் தான். நீங்கள் அனுப்பி வைங்க, நான் கையெழுத்து போட்டு உடனே அனுப்பி விட்டுருவேன். லேட் பண்ண மாட்டேன். கேட்க மாட்டேன்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னது இங்கெல்லாம் உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நானே கூட்டி கொண்டு விடணும், நானே கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு தானே இருக்க சொல்லுது அப்படின்னு. அதான் நான் பஸ்ஸில் போயிட்டு வரேன்னு சொல்லணும்ல, அதான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. திருப்பி நீங்களே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவீங்களா? நான் பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கேன், அதுக்கு தான் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறத அப்படி சொன்னேன். நான் ரீசன் எதுவுமே கேட்கலையே உன்ட்ட. சம்மதமாக தானே கேட்டேன். சம்மதம் தான். சரி, கையெழுத்து போடுறதுக்கெலாம் சம்மதம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு சம்மதமா? எல்லாத்துக்கும் ஓகே தான், சம்மதம். அப்படியா? சரி, நான் சாயந்தரம் ஊருக்கு போகிறேன். லீவ் போடுறீங்களா? எனக்கு என் நந்திரி வேணுமே. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? என்ன கால் பண்ணி லீவ் சொல்லுங்கள். என்ன ஒரு படியை மறைக்க? என்ன சொன்னது சரி தானே சொன்னேன்? கால் பண்ணு, லீவ் சொல்லு. சொல்கிற காது கேட்கலையா? இப்போ விளக்கு என்ன கொடுத்த நீ? சொல்கிறது கேட்கணும்ல. போய் கால் பண்ணிட்டு வா போ. இழுவாதந்தலை டிவோர்ஸ் பண்ணுற மூஞ்சப்பு. காலையில் கடுப்பேற்றிட்டு இருக்கேன். உங்கள் அண்ணன் கூட போக வேண்டியதுன்னு நான் கூட்டு போகணுமா? அழாதடி, அடிச்சு போடுவேன். சரி, லீவ் போடாண்டா, வா கூட்டு போகிறேன். வேண்டியா டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு டைம் ஆகிட்டு ஆல்ரெடி 10 மினிட்ஸ் லேட் ஆகிட்டு. இதுவே கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் முடியும். இன்னும் லேட் ஆகிட்டுனா வேகமாக தான் போகணும். உடனே கோவம் வரும் உனக்கு, நீ திட்டுவேன். உங்கள் அண்ணன் வண்டி ஓட்டுவான், நம்ம ரெண்டு பின்னாடி இருப்போம். வா, அப்போ முழிக்கிறதுக்குள்ளே விட்டுட்டு வரேன்டி. அப்புறம் அவன் முழிச்சிட்டானா அழுவல்ல, தேடுவல்ல, எனக்கு தெரியும்ல. சொல்லிட்டல, அப்புறம் ஏன் கேள்விட்டே இருக்க? வேலைக்கு போறியா போலையா? டிஸ்டர்ப் ஆகிடுச்சியா? நான் உங்க கூட தானே வர்றேன், வா பேசிட்டு போவேன், நார்மலாகிடுவா. வா. சரி, கோவம் தான் வீட்டுக்கு வந்து பேசிக்கமா. நான் எங்கே போகிறேன்? இங்கே தானே இருக்க போகிறேன். அப்புறம் என்ன சொல்லிட்டே இருக்கேன், இப்படியே முறைச்சிட்டு இருந்தேன். என்ன அர்த்தம்? யாரும் என்னை கொண்டு விட தேவையில்ல. கோவம் இருந்தால் வந்து பேசிக்க சொல்லிட்டல. வா. வேண்டாம், எனக்கு போக தெரியும். இதுக்கப்புறம் நான் கண்ணு முன்னாடி வரமாட்டேன். என்ன சொல்கிற? விளையாட தான் பேசினாட்டு சீரியஸ் எடுத்துகிட்டு இருக்கத. கிளம்பு. இல்லை, எனக்கு வேணும். நீங்கள் அனுப்பிவிடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். கோவப்படுத்தாடி, வா. என் தங்கம் இல்லை, வா. நீ ஸ்வீட்டு காட்டல தூக்கிட்டு போட்டாமா? போய்ட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவீங்களா? எவ்வளோ நாள் ஆகும்? சொல்லிட்டல, சும்மா தான் விளையாண்டுட்டு இருக்கேன்னு. திருப்பி அதே பற்றி பேசுகிறேன், என்ன அர்த்தம்? நான் டிவோர்ஸ் பண்ணலன்னு சொல்கிறேன்ல. எனக்கு டிவோர்ஸ் வேணும். கோவப்படுத்துகிற நந்தினி,
இன்னொரு தடவை டிவோர்ஸ் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக நான் அடிச்சே முடியும்னு சொல்லிட்டேன். சாரிம்மா, நான் அப்படி பேசினது தப்பு தான். சரியா, இன்னொரு தடவை இப்படி பேச மாட்டேன். சரியா, டிவோர்ஸ் பற்றி. சரி, நேரம் ஆகுதுடா, வா. இப்போ கார் வந்துடும், நான் போயிடுவேன். போயிடுங்க. மூஞ்ச உடச்சே போடுவேன். மரியாதையும் கூட வந்துடும். வா. நான் திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, எங்கே போகிறதுனாலும் நான் தான் கூப்பிட்டு போவேன். நான் தான் கூப்பிட்டு வருவேன். புரியுதா? ஐ லவ் யூ. டேய் சொல்லுடா, வேலைக்கு போகணுமா? எப்படி போகணும்? என்னாச்சு? இது யார் ஒரு பிரச்சனைடா? பிரச்சனை என்னாச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம் அதை சொல்லு. உடனே நான் கொண்டு விட்டுட்டு வரேன். நீ வரியா? வரலன்னு தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன். நான் தான் வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். நான் வாரேன். சரி, என்ன பிரச்சனை? நீ முதல்ல வெளியே வா. உன் தங்கச்சி கையில் வர மாட்டக்கா. நின்ன இடத்துல நின்று என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கேன். நான் உனக்கு கொழுப்பு ஏகப்பட்டது ஆகிட்டு வான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். கோவத்தில் முறைச்சிட்டே நிற்கா. வர மாட்டக்கா. சிவா கால் பண்ணா. சரி, அதுக்கு என்ன? சிவாட்ட பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். சிவா சொல்லுதான், எங்க வந்துட்டு இருக்கலாம்? வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கலாம். எதுக்காமா தெரியல. சிவா வரேனா? அவன் வந்துட்டு இருக்கான் மச்சான். கிளம்பி சொன்னா கேட்க மாட்டக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, வீட்டுக்கு போன் அடிச்சு கேளு வந்துட்டாலான்னு. கேட்டு வந்துட்டானா சிவா வர சொல்லு. சிவா வரட்டும். அதுக்கு முன்னாடி நீ அங்கே போய் கத்திட்டு இருக்காத. புரியுதா? வந்த பிறகு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். புரியுதா? சிவா நேரம் எங்கே வர சொல்லு. அவனை எங்க? அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அவன் தூங்கட்டும். எஞ்சானா சண்டைக்கு வர மாட்டானா? சிவா இங்கே தானே வருவான். அப்புறம் எழுப்பிக்கலாம். நான் இவ்வளோ கொண்டு விட்டு வரேன். நானும் வரணுமா? வேண்டாம். அப்புறம் சிவா வந்தானா அவன் தூங்குதான். உங்கள் அண்ணன் வரணுமா? ம், வா, அப்படியே விட்டுறோம்.